டிசம்பர் 26, 2025. சத்தியமாக எனக்கு இது நீ கோயின்சிடென்ஸாக என்னென்னா தெரியாது. இப்போ தான் போஸ்ட்டில் என்னோடய 10th ஸ்டாண்டர்ட் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வந்தது. இது தொலைஞ்சு போனதுக்கு காரணம் அலங்காநல்லூரை சேர்ந்த சந்துரு அப்படின்ற ஒரு பொம்பளை பொறுக்கி. என் பேர் வித்யாதாரணி. எனக்கு 36 வயசு ஆகிருக்கு. எனக்குன்னு அடிப்படையாக சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? நான் படித்த சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், நான் சம்பாதிச்ச பணம், நான் வாங்கின பைக்காக இருக்கட்டும், லேண்டு, நகை, இது எதுவுமே இன்றைக்கி என் கையில் இல்லை. அதுக்கு காரணம் சந்துரு அப்படின்ற அந்த பொம்பளை பொறுக்கின்னு சொன்ன ஒரே ஒரு ரீசன், அவங்க அப்பா மோகன் அப்படின்றவரோட தலைமையில் அவங்க வீட்டு மருமகளாகிய என்னோட எல்லா திங்ஸையும் அலங்காநல்லூரை சேர்ந்த இந்த குடும்பம் பிடுங்கி வச்சிருக்கு. இதை 2 வருஷமாக நானும் சோஷியல் மீடியா, போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டேன், ஃபேமிலி எல்லார்கிட்டையும் சொல்லி பார்த்தாச்சு. இப்போ வரைக்கும் எனக்கும் என் குழந்தைக்கும் சேர வேண்டிய எந்த விஷயங்களும் கிடைக்கல. ஸோ இந்த சந்துரு அப்படின்றவர் பேசிக்காக என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா, 15 வருஷமாக ஆதார் கார்டெலாம் லிங்க் பண்ணுற அந்த முன்னாடி டைமில் அன்னோன் நம்பர்லேருந்து ஃப்ரெண்ட்ஸோட தங்கைங்களுக்கு, ஏன் சொந்த தங்கச்சிக்கே தப்பாக உன்னோட செக்ஸ் எப்படி சொல்கிறது, நியூட் பிக்ஸ் எல்லாம் அனுப்பு அப்படின்னு செக்ஸ் சாட் பண்ணுற ஒரு கேவலமான ஒரு பொறுக்கி நாய் தான் இந்த சந்துரு. அதோடு நிற்கலை. கல்யாணம் ஆகி தம்பி பொண்டாட்டி ஆகிய என்கிட்டையும் குளிக்கிறப்ப, ரூமில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறப்ப எத்தனையோ முறை நான் சண்டை போட்டிருக்கேன். 8 இயர்ஸ் அவ்வளோ முறை சண்டை போட்டாலும் எல்லாத்தையும் நீ தப்பான கண்ணோட்டத்திலே பார்க்குற. ஏன்னா நீ நிறைய அப்யூஸ் அனுபவிச்சிருக்கிறனால உனக்கு எல்லாமே தப்பாக தான் தெரியுது. இப்படி நான் என் புருஷனும் சேர்ந்து தான், என் புருஷன் கார்த்திகேயன் இவனும் சேர்ந்து தான் தட்டி கழிச்சாங்க. எனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த சந்துருன்ற பொறுக்கி 1 or 2 times இல்லை, 4 months கண்டினியூஸாக தாய்ப்பால் கொடுக்குறப்ப வந்துட்டே இருப்பான். இதுக்கு மேலே இதை அலோவ் பண்ண முடியாதுன்னு அவனை வீட்டை விட்டு அனுப்பிச்ச ஒரே ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு நான் தனியாக நின்றுட்டுருக்கேன். எனக்கு புரியலங்க, இது என்ன சொசைட்டி? ஒரு பொண்ணு காதலிச்சிட்டா சொத்துல பங்கு கிடையாது, வீட்டை விட்டு துரத்திடுவோம், அடுத்து நம்ம பேசவே மாட்டோம், ஏன் எக்ஸ்ட்ரீம் போய் கௌரவ கொலை வரைக்கும் பண்ணுற இந்த சொசைட்டியில் எவனாவது ஒருத்தவன், நான் கேட்குறேன், ஒருத்தவன் அப்பா பக்கத்து வீட்டு குழந்தைகிட்ட தப்பாக நடந்துட்டான், அதனால அவனை நான் கையை உடைச்சிட்டேன், ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தேன், அதனால என் குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வச்சுட்டேன், என் புருஷனுக்கு வேறு பொண்ணோட தொடர்பு இருக்குது அதனால நான் விலகிட்டேன், ஒரு பொண்ணை கெடுத்துட்டான் எங்கள் குடும்ப பையன் அதனால அடிச்சு கொண்டாண்டா அவனை அப்படின்னு எவனாவது ஒருத்தவன், ஒரே ஒருத்தவன் ஒரு பொம்பளை பொறுக்கின்னு சொல்லி ஒரு ஆம்பளையை ஒதுக்கியிருக்கீங்களாடா இந்த சொசைட்டியில்? நான் கேட்குறேன். ஒரு பொண்ணு லவ் பண்ணுறது அவ்வளோ பெரிய குத்தம்னா இன்னைக்கு ஒரு 6 வயசு குழந்தையோட பெண் உறுப்புக்குள்ளே ராடை குத்தி கொள்றான் அப்படின்னா இவனை எங்கேருந்துடா வரானுங்க? சந்திரன்லேயும் சூரியன்லேருந்து தான் குதிச்சு வரானுங்களாடா? உங்கள் குடும்பத்தில் தான்டா வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு இதை சொல்லி என்னங்க சொல்கிறது? கையை பிடிச்சி இழுத்தான்னு இந்த சந்திரோட தங்கச்சி சொல்கிறாங்க. ஆனால் பரவாயில்ல, என் ரத்தம் தானே, என் அண்ணன் என்னை படுக்க கூப்பிட்டாலும் பரவாயில்ல, என்னை கையை பிடிச்சி இழுத்தாலும் பரவாயில்ல, என் ரத்தம் நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்றா. இந்த மாதிரி பரதேசி இருக்கிற வரைக்கும் பொண்ணுங்களுக்கு எங்கேருந்து பாதுகாப்பு வரும்னு சொல்லுங்கள். தீபிகா ஒன்றை மாதிரி வெறும் இந்த சோத்துக்காகவும் தங்குற வீட்டுக்காக ஈனத்தனமாலாம் என்னால் வாழ முடியாது. நீ சொல்கிற மாதிரி நான் தனியாக தான் நின்றுட்டுருக்கேன். ஆமாம், என் மெட்டீரியலிஸ்டிக் திங் வேணால் என்கிட்டேருந்து பறிச்சிருக்க முடியும், ஆனால் என் டிக்னிட்டி, என்னோட தன்மானம்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு பொன்னாடையாலையும் அதை ஒன்றும் செய்ய முடியாது. நான் ரோட்டில் விழுந்து செத்தா கூட சாவேனே தவிர சோத்துக்காக மட்டும் என் அண்ணன் கையை பிடிச்சி இழுத்தாலும் பரவாயில்ல, அவன் என் அண்ணன்னு சொல்கிற அளவுக்கு கீழ்த்தரமாக வாழ்க்கையில் நான் நடந்துக்கவே மாட்டேன். எனக்கும் என் குழந்தைக்கும் இதுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் திரும்ப நான் போஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். சட்டாமல் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் எடுக்கலிங்க. போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் அலங்காநல்லூர், திருவண்ணாமலை எல்லாத்துலேயும் அலைஞ்சு பார்த்தாச்சு, போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் எடுக்கலை. ஃபெமினிஸ்ட்னு இந்த ஆன்லைனில் சுற்றிட்டு இருக்கிற சில பரதேசிங்க இந்த சந்துருக்கு ஆரத்தி தான் எடுத்துகிட்டு இருக்குங்களே தவிர 99% பொட்டென்ஷியல் அப்யூசர் அப்படின்னு அவர் மட்டும் கண்ணுக்கே தெரியலைங்க. இந்த சிங்கிள் மதர், அந்த 3 வயசு இயற்கை நம்பின்ற ஒரு குழந்தையும் வித்யாதாரணின்ற நாம் மட்டும்தாங்க இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்.